நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு உள்ளங்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் செய்திகள். பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறு. முயற்சியும் தாழ்ச்சியும் ஆன்மீகத்தின் அடித்தளம். ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தின் முதலாளி தனக்கு வயதாகிவிட்டதால் அந்த நிறுவனத்தின் பொறுப்பை அவரிடம் வேலை செய்யும் ஒரு திறமையானவரிடம் ஒப்படைக்க முடிவு செய்தார். எல்லாரையும் தன் அறைக்கு வருமாறு கட்டளையிட்டார். அனைவரும் வந்து சேர்ந்ததும், உங்களில் ஒருவர்தான் என் நிறுவனத்தின் பொறுப்பை ஏற்க வேண்டும். அதனால் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கப் போகிறேன். அதில் யார் வெற்றியடைகிறீர்களோ அவர்தான் அடுத்த மேலாளர் என்றார். இப்போது என் கையில் ஏராளமான விதைகள் இருக்கின்றன. இதை ஆளுக்கு ஒன்று கொடுப்பேன். இதை உங்கள் வீட்டில் ஒரு தொட்டியில் நட்டு உரமிட்டு தண்ணீர் ஊற்றி நன்றாக வளர்த்து அதை அடுத்த ஆண்டு கொண்டு வந்து என்னிடம் காட்ட வேண்டும். யாருடைய செடி நன்றாக வளர்ந்திருக்கிறதோ அவரே என் நிறுவனத்தின் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றார். அனைவரும் ஆளுக்கு ஒரு விதை வாங்கி சென்றனர். அந்த நிறுவனத்தில் வேலை செய்யும் ரபீக் என்பவரும் ஒரு விதை வாங்கி சென்றார். தன் மனைவியிடம் முதலாளி கூறிய அனைத்தையும் சொன்னார். அவரின் மனைவி தொட்டி, உரம், தண்ணீர் என எல்லாம் அவருக்கு கொடுத்து அந்த விதையை நடுவதற்கு உதவி செய்தாள். ஒரு வாரம் கழித்து நிறுவனத்தில் இருக்கும் அனைவரும் தங்கள் தொட்டியில் செடி வளர ஆரம்பித்து விட்டது என்று பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர். ஆனால் ரபீக்கின் தொட்டியில் விதை இன்னும் முளைக்கவே இல்லை. 1 மாதம் ஆகியும் கூட விதை முளைக்கவே இல்லை. நாள்கள் கடந்தன. 6 மாதங்கள் ஆகிவிட்டன. அப்பொழுதும் தொட்டியில் விதை முளைக்கவே இல்லை. அப்போது நான் விதையை வீணாக்கி விட்டேனோ என்று புலம்பத் தொடங்கினார் ரபீக். ஆனாலும் தினம்தோறும் செடிக்கு தண்ணீர் ஊற்றுவதை அவர் நிறுத்தவில்லை. தன் தொட்டியில் செடி வளரவில்லை என்று அலுவலகத்தில் யாரிடமும் சொல்லவும் இல்லை. ஓராண்டு கடந்து விட்டது. எல்லாரும் தொட்டிகளை முதலாளியிடம் காட்டுவதற்காக எடுத்து வந்தார்கள். ரபீக் தன் மனைவியிடம் காலி தொட்டியை நான் எடுத்து போக மாட்டேன் என்று சொன்னார். அவரின் மனைவி அவரை சமாதானப்படுத்தி, நீங்கள் ஓராண்டு முழுக்க உங்கள் முதலாளி சொன்ன மாதிரியே செய்தீர்கள். செடி வளராததற்கு நீங்கள் வருந்த வேண்டியதில்லை. நீங்கள் உங்கள் செயலில் நேர்மையாக நடந்து கொண்டீர்கள். ஆகவே தொட்டியை எடுத்துச் சென்று முதலாளியிடம் காட்டுங்கள் என்றாள். ரபிக்கும் காலி தொட்டியை அலுவலகத்திற்கு எடுத்துச் சென்றார். எல்லாருடைய தொட்டிகளையும் பார்த்தார் முதலாளி. விதவிதமான செடிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உயரத்தில் இருந்தன. ஆனால் ரபிக்கின் தொட்டியை பார்த்த அனைவரும் அவரை கேலி செய்து சிரிக்கத் தொடங்கினர். முதலாளி அனைவரையும் தன்னுடைய அறைக்கு அழைத்து, நீங்கள் எல்லாரும் அருமையாக செடியை வளர்த்துள்ளீர்கள். உங்களில் ஒருவர்தான் இன்று மேலாளர் பொறுப்பை ஏற்கப் போகிறார் என்றார். மீண்டும் ஒருமுறை எல்லாருடைய செடியையும் பார்வையிட்டார். ரபீக் கடைசி வரிசையில் நின்றிருந்தார். அவரை தன்னருகில் வருமாறு அழைத்தார் முதலாளி. அப்போது முதலாளி ரபீக்கிடம், உன் செடி எங்கே என்று கேட்டார். அவரிடம் ரபீக் ஓராண்டாக அந்த விதையை நட்டு உரமிட்டு தண்ணீர் விட்டதை விழாவாரியாக கூறினார். முதலாளி ரபீக்கை தவிர அனைவரும் உட்காருங்கள் என்றார். பிறகு ரபீக் தோளில் கையை போட்டுக்கொண்டு, நமது கம்பெனியின் நிர்வாகத்தை ஏற்று நடத்தப் போகிறவர் இவர்தான் என்றார். ரபீக்கிற்கு ஒரே அதிர்ச்சி.
தன் தொட்டியில் செடி வளரவே இல்லை, பிறகு ஏன் நமக்கு இந்த பொறுப்பை கொடுக்கிறார் என்று குழம்பி போனார். அப்போது மேலாளர், சென்ற ஆண்டு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதை கொடுத்து வளர்க்கும்படி சொன்னேன் அல்லவா? அவை அனைத்தும் அவிக்கப்பட்ட விதைகள். அந்த விதைகள் அவிக்கப்பட்டதால் அவைகள் முளைக்காது. நீங்கள் அனைவரும் நான் கொடுத்த விதை முளைக்காததால் அதற்கு பதில் வேறு ஒரு விதையை நட்டு வளர்த்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஆனால் ரபீக் மட்டுமே நேர்மையாக நடந்து கொண்டார். ஆகவே அவரே என் நிறுவனத்தை நிர்வகிக்கும் தகுதி படைத்தவர் என்றார். அன்பானவர்களே, பொதுக்காலத்தின் 17ஆம் ஞாயிறை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் இறைவேண்டலின் வலிமையையும் வல்லமையையும் சிறப்பாக நமக்கு எடுத்துரைக்கின்றன. நமது அன்றாட ஆன்மீக வாழ்வில் இறைவனின் அருள்வரங்களை பெற்று வாழ்வதற்கு எவ்வித குறுக்கு வழியையும் நாம் கைக்கொள்ள முடியாது. மாறாக ஆழமான இறை நம்பிக்கை, நம்பகத்தன்மை, தொடர் முயற்சி, தாழ்ச்சி நிறை உள்ளம் ஆகிய 4 முக்கிய பண்புகள் நமக்கு தேவைப்படுகின்றன. இன்றைய முதல் வாசகம் இதற்கொரு மாபெரும் எடுத்துக்காட்டாக ஆபிரகாமை முன்னிறுத்துகின்றது. சோதம் கொமோரா நகரங்களில் வாழும் நீதிமான்களை காப்பாற்றுவதற்காக கடவுளோடு ஆபிரகாம் நடத்தும் பேரம் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கின்றது. 50 பேர் தொடங்கி 10 பேர் என வல்லமை படைத்த கடவுளுடன் அவர் நடத்தும் பேரம் நிரபராதிகளான நீதிமான்கள் அநியாயமாக தண்டிக்கப்பட்டுவிடக் கூடாது என்ற அவரின் உயர்ந்த மனதை காட்டுகிறது. ஆபிரகாமின் இந்த உரையாடலை இறைவேண்டலின் உரையாடல் என்றும் கூட நாம் அழைக்கலாம். இவ்வுரையாடலின் இறுதியில் ஆபிரகாமின் தொடர் முயற்சி வெற்றியடைவதை காண முடிகிறது. இன்றைய நற்செய்தியில் தனது சீடரிடம் இறைவனிடம் எவ்வாறு இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார் நமது ஆண்டவர் இயேசு. ஒத்தமை நற்செய்திகளில் லூக்காவும் மத்தேயும் மட்டுமே இது குறித்து குறிப்பிடுகின்றனர். ஆனால் லூக்கா நற்செய்தியில் இயேசு ஆண்டவரின் இறைவேண்டல் வாழ்வு அதிகம் அழுத்தம் பெறுவதை காண முடிகிறது. மேலும் இறைவேண்டல் குறித்த இயேசுவின் படிப்பினைகளும் ஏனைய ஒத்தமை நற்செய்திகளை விட லூக்காவில் அதிகம் காணப்படுகின்றது. இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள் என்று கூறி இறைவேண்டல் செய்ய கற்றுக் கொடுக்கிறார் இயேசு. இந்த இறைவேண்டல் மிக மிக எளிமையானது. ஆனால் அதே வேளையில் எல்லா கூறுகளையும் உள்ளடக்கியுள்ளது. நமது கிறிஸ்தவ வாழ்வில் எல்லா நிலைகளிலும் இந்த இறைவேண்டலை தான் சொல்லுகின்றோம். இயேசு கற்றுத்தரும் இந்த இறைவேண்டலில் 5 மன்றாட்டுகள் காண கிடக்கின்றன. அதே வேளையில் இயேசு அதிகாலையிலேயே எழுந்து இறை தந்தையிடம் வேண்டுதல் செய்யும் பழக்கத்தை கொண்டிருந்தார் என்பதையும், நமது தேவைகளுக்காக இறைவேண்டல் செய்வதை தவிர்த்து இறைவனோடு ஒன்றித்து அவரது திருவுளப்படி வாழ்வதற்கான வழிகளை தேட இயேசுவின் இறைவேண்டல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதையும் நம் மனங்களில் நிறுத்துவோம். தனிமையில் கூட தனி சுகமே, தலைவன் உனது உடனிருப்பாய். தனிமையில் கூட தனி சுகமே, தலைவன் உனது உடனிருப்பாய். சுமைகள் கூட சுகம் தருமே, உன் இமைகள் என்னை அரவணைத்தால். படைப்பினில் ஒளிர்வது உன் முகமே, இது பரமனே உந்தன் அதிசயமே, நீ உறவாடும். இதே பகுதியை மத்தேயு நற்செய்தியாளர் வேறொரு சூழலில் எடுத்துக் காட்டுகிறார். அதாவது இயேசுவே முன்வந்து இறைவேண்டல் செய்ய கற்றுக் கொடுப்பதாக கூறுகிறார். இதற்கு முக்கிய காரணம் பரிசேயர் எழுப்பிய இறைவேண்டல்களில் தற்பெருமையும் ஆணவமும் வெற்று வார்த்தைகளும் போலி இறைநிலை பண்புகளும் தலைவிரித்தாடின. அதனால்தான் இயேசுவே முன்வந்து அவர்கள் எப்படி இறைவேண்டல் எழுப்ப வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் என்று கூறி இந்த இறைவேண்டலை கற்றுக் கொடுக்கிறார். மேலும் பரிசேயரின் போலித்தனமான ஆன்மீக நடவடிக்கைகளையும் கடுமையாக கண்டிக்கிறார். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள்.
சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள் என்று கூறுகின்றார் இயேசு. ஆணவமும் தற்பெருமையும் சுயநலமும் நிறைந்த நமது இறைவேண்டல்களை கடவுள் எப்போதும் விரும்ப மாட்டார். இதற்கு மாபெரும் உதாரணமாக அமைவது இயேசு கூறும் பரிசேயர் மற்றும் வரி தண்டுபவர் ஓமை. பரிசேயர் இறைவேண்டல் செய்வதை பாருங்கள். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரித்தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். அதே வேளையில் வரித்தண்டுபவர் உள்ளம் உடைந்தவராய் இறைவேண்டல் செய்கின்றார். ஆனால் வரித்தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக் கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார். அன்பர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் ஆபிரகாம் கடவுளுடன் மேற்கொள்ளும் உரையாடலில் வரித்தண்டுபவரிடம் காணப்பட்ட தாழ்ச்சி நிறை உள்ளத்தை காண முடிகின்றது. அதாவது கடவுளிடம் எப்போதும் பணிவுடன் இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிறது. நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது என்ற குரலில் எந்த நிலையிலும் மாறுபடாமல் இருப்பவரின் பணிவு மலையை விட பெரியது, உயர்வானது என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை. ஆக நமது அன்றாட ஆன்மீக இறைவேண்டல்களில் வெளிவேடமற்ற தொடர் முயற்சியும் தாழ்ச்சியும் வெளிப்பட வேண்டும். இன்றைய நற்செய்தி 2 முக்கிய கருத்துக்களை உள்ளடக்கியுள்ளது. முதலாவதாக, நமது இறைவேண்டலில் தொடர் முயற்சி இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் தாழ்ச்சி நிறை உள்ளத்துடன் நமது இறைவேண்டல்களை எழுப்ப வேண்டும். அதனால்தான் இந்த இறைவேண்டல் கற்பித்தலை தொடர்ந்து ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று அப்பம் கேட்கும் நிகழ்வு குறித்து எடுத்துக்காட்டி, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக் கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும் என்று நம்பிக்கையுடன் இறைவேண்டல் செய்ய அறிவுறுத்துகின்றார் இயேசு. மேலும், பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேலை கொடுப்பாரா என்று கூறி, விண்ணகத் தந்தை நமது இறைவேண்டலின் பயனாக தனது உன்னதமான தூய ஆவியாரை தந்து நம்மை காப்பார் என்று மொழிகின்றார் இயேசு. அவ்வாறே நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் பற்றி இயேசு கூறும் உவமையில் அந்த கைம்பெண்ணின் தொடர் முயற்சி காரணமாகவே அந்த நேர்மையற்ற நடுவர் அவருக்கு நீதி வழங்குகிறார் என்பதை பார்க்கின்றோம். அவ்வுவமையின் இறுதியில் நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா என்கிறார் இயேசு. ஆக இறைவேண்டலில் தொடர் முயற்சிதான் வெற்றி தரும் என்பதை இயேசு இங்கே எடுத்து காட்டுகின்றார். நாமும் பிள்ளைகளுக்குரிய பாசமுடனும் உரிமையுடனும் நமக்கான தேவைகளுக்காக இறை தந்தையை நோக்கி குரல் எழுப்பி மன்றாடுவோம். இடர்கள் கூட இனிக்கின்றதே, என் இனியவன் என்னில் இயங்குவதால். இடர்கள் கூட இனிக்கின்றதே, என் இனியவன் என்னில் இயங்குவதால். தடைகளில் மனம் மகிழ்கின்றதே, என் தாயாய் உன் கரம் தேற்றுவதால். நினைவிலும் நீங்காது உன் முகமே, இது நேசமே உந்தன் அதிசயமே. நீ உறவாடும் நேரமே, என் உளமெங்கும் வசந்தமே. நீ எனதாகும் பொழுதில் உன் எண்ணங்கள் என்னை மாற்றுமே. உன் அருள் முயற்சியும் தாழ்ச்சியும் ஆன்மீகத்தின் அடித்தளம் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு மறைவுரை சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். பரவலான ஆயுத மோதல்கள், மக்களிடையே பிளவுகள் மற்றும் கட்டாய இடம்பெயர்வு உள்ளிட்ட பல சவால்களை நமது உலகம் தற்போது எதிர்கொள்ளும் நிலையில்
அகிம்சையை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் முன்னெப்போதையும் விட இப்போது மிகவும் அவசியமானவை என்று கூறியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. அமெரிக்காவின் மிச்சிகன் மாநிலத்தில் இடம்பெறும் பாக்ஸ் கிறிஸ்டி எனப்படும் அனைத்துலக கத்தோலிக்க அமைதி இயக்கத்தின் தேசிய மன்றத்தின் பங்கேற்பாளர்களுக்கு ஜூலை 26 சனிக்கிழமையன்று அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தி ஒன்றில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருத்தந்தை. கொடிய வன்முறைகளுக்கு மத்தியில் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து திருத்தூதர்களுக்கு கூறிய முதல் வார்த்தை உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்பதுதான் என்று எடுத்துக்காட்டியுள்ள திருத்தந்தை, ஆயுதமற்ற மற்றும் படைகலன்களை துறந்த பணிவான மற்றும் விடாமுயற்சியுள்ள ஒரு அமைதியைத்தான் அவர் சுட்டிக்காட்டியது என்பதை நாம் நினைவில் கொள்வது நல்லது என்றும் கூறியுள்ளார். இயேசு தம்மை பின்பற்றுபவர்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் அமைதியை ஏற்படுத்துபவர்களாக மாறுவதற்காக அவர்களை உலகிற்கு தொடர்ந்து அனுப்புகிறார் என்றும், பங்குத்தலங்களில் சுற்றுப்புறங்களில் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒப்புரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திரு அவை இருப்பதும் காணக்கூடியதும் மிகவும் முக்கியமானது என்றும் மொழிந்துள்ளார் திருத்தந்தை. உங்களின் இந்த பேரவை அமெரிக்காவின் உள்ளூர் சமூகங்களை அமைதியின் இல்லங்களாக மாற்றுவதற்கான அகத்தூண்டலை அளிக்கட்டும். உரையாடல் வழியாக பகைமை தணிக்கப்படும், நீதி கடைபிடிக்கப்படும், மன்னிப்பு போற்றப்படும் இடங்களாக மாறட்டும் என்று நான் சிறப்பாக இறைவேண்டல் செய்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை. வியட்நாம் தள திரு அவை அர்ப்பணிப்புள்ள மறைக்கல்வியாளர்களால் நிரம்பி வழிகிறது என்றும், பொதுநிலையினரான ஆண்களும் பெண்களும், குறிப்பாக அவர்களில் பெரும்பாலான இளையோர் ஒவ்வொரு வாரமும் குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினருக்கு விசுவாசத்தை கற்பிப்பதில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கின்றனர் என்றும் கூறியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூலை 26 சனிக்கிழமையன்று சிறப்பிக்கப்படும் அருளாளர் ஆண்ட்ரூ ஃபூ என் அவர்களின் 400வது பிறந்த நாளை முன்னிட்டு பேராயர் ஜோசப் நுயான் நாங் அவர்களின் தலைமையில் கூடியுள்ள வியட்நாமின் மறைக்கல்வியாளர்களுக்கு வழங்கியுள்ள காணொலி செய்தி ஒன்றில் இவ்வாறு புகழாரம் சூட்டியுள்ளார் திருத்தந்தை. வியட்நாமின் முதல் மறைச்சாட்சியும் மறைக்கல்வியாளர்களின் பாதுகாவலருமான அருளாளர் ஆண்ட்ரூ ஃபூ என் அவர்களின் பிறப்பு நாளில் அவரது ஆழமான இறை நம்பிக்கை, 19 வயதில் மறைச்சாட்சியம் ஏற்றது மற்றும் கிறிஸ்துவின் மீதான அசைக்க முடியாத அன்பை அவர்களுக்கு எடுத்துக்காட்டியுள்ளார் திருத்தந்தை. குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினருக்கு மறைக்கல்வி கற்பித்தல் வழியாக விசுவாசத்தை கொடுத்து அவர்களை சிறப்பாக வழிநடத்தி வருவதற்காக வியட்நாமின் 64,000க்கும் மேற்பட்ட மறைக்கல்வியாளர்களின் அர்ப்பணிப்பை பாராட்டியுள்ளார் திருத்தந்தை. வியட்நாமின் கலாச்சார மற்றும் குடும்ப பாரம்பரியத்தில் வேரூன்றிய இறைவேண்டலால் வலுப்படுத்தப்பட்ட ஒரு சமூக முயற்சிதான் மறைக்கல்வி கற்பித்தல் என்பது என்றும் தனது காணொலி செய்தியில் எடுத்துக்காட்டியுள்ளார் திருத்தந்தை. கம்போடியாவில் எல்லைப் போருக்கு பொருளாதார மற்றும் அரசியல் நோக்கங்கள் முக்கிய காரணங்களாகின்றன என்று தனது பெரும் கவலை ஒன்றை வெளிப்படுத்தியுள்ளார் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த மறைப்பணியாளர் பவுல் சட்டிஸ்ரே ரெயுங். தாய்லாந்துக்கும் கம்போடியாவிற்கும் இடையே பதட்டங்கள் அதிகரித்துள்ளன என்றும், தொடர்ந்து இடம்பெற்று வரும் எல்லை மோதல்கள் ஏறத்தாழ 1,40,000 தாய்லாந்து மக்களும் 40,000 கம்போடிய மக்களும் பெரும் இடம்பெயர்வை சந்திக்க வழிவகுத்துள்ளன என்றும் வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார் மறைப்பணியாளர் ரெயுங். மோதல்கள் இருந்த போதிலும் கம்போடியாவில் உள்ள தாய்லாந்தைச் சேர்ந்த மறைப்பணியாளர்கள் விரோதத்தை எதிர்கொள்ளாமல் தங்கள் மேய்ப்பு பணியை தொடர்கின்றனர் என்று கூறியுள்ள அவர் அனைத்துலக தலையீட்டிற்கு அழைப்பு விடுத்துள்ளதுடன் சமூகங்கள் இறைவேண்டலில் ஈடுபட்டு அமைதியை வளர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். புலம்பெயர்ந்தோர் எதிர்கொள்கின்ற சவால்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பராகுவேயில் உள்ள கத்தோலிக்க தல திருவை அகன்சியோனில் புலம்பெயர்ந்தோருக்கான மேய்ப்பு பணி உதவி மையம் ஒன்றை திறந்துள்ளது. புலம்பெயர்ந்தோரை ஆதரிப்பதற்கான முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் 4 வழிகாட்டும் கொள்கைகளான வரவேற்பு, பாதுகாப்பு, ஊக்குவித்தல் மற்றும் ஒருங்கிணைத்தலை உள்ளடக்கிய மேய்ப்பு பணி உதவி மையம் கர்தினால் அதல்பெர்தோ மர்டினேஸ் புளோரெஸ் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. 2025 ஏப்ரல் முதல் காசாவில் ஊட்டச்சத்து குறைபாட்டால் 80 குழந்தைகள் இறந்துள்ளதாக யுனிசெப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. 52 விழுக்காடாக இருந்த இந்த இறப்பு விகிதம் 3 மாதங்களுக்குள் 54 விழுக்காடாக அதிகரித்துள்ளது என்றும் 100க்கும் மேற்பட்டோர் பசியால் இறந்துள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளது யுனிசெப்பின் அறிக்கை. குழந்தைகளை பசியின் கொடுமையிலிருந்து பாதுகாக்க உடனடி பன்னாட்டு நடவடிக்கைகள் தேவைப்படுகின்றன என்றும் உரைத்துள்ளது அந்நிறுவனம். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம். இதுவரையில் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை
அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.